மெயின் உடம்புல லிவர் தான் முக்கியங்க. கண்டிப்பாங்கய்யா. எல்லாத்தையும் சுத்தப்படுத்தக்கூடியது, எல்லா உறுப்புகளையும் ஆர்கனைஸ் பண்ணுறது, எல்லா வேலையும் அதை பண்ணு. அந்த லிவரை வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு, பலப்படுத்துறதுக்கு அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்து நல்லா ஒர்க் பண்ணுங்க. அதாவது தூதுவளை, முசுமுசுக்கை, கரிசலாங்கண்ணிங்க, சீரகம் இதனுடைய காம்பினேஷன் தானுங்க. அவர் ஒரு ரேஷியோ சொல்லிக்கிறார். அந்த ரேஷியோவில் நமக்கு தொடர்ந்து சாப்பிடும்போது மேக்சிமம் உடம்புலேருந்து எந்த நோய் வராத அளவுக்கு எதிர்ப்புத்தன்மை ஏற்படுத்திடுங்க. சளி பிரச்சனைங்கிறது வராது. அதே மாதிரி இப்போ கொரோனாக்கெல்லாம் வருதுங்களா, கொரோனாக்கு வந்து மிகப்பெரிய தடுப்பு மருந்துங்குது. அந்த அளவுக்கு இதனுடைய பலம் வந்து மிகப்பெரியதுங்க, அபரீதமானதுன்னு வைங்களேன் முக்கூட்டு சூரணங்கிறது. அதனால தொடர்ந்து எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே டெய்லி முக்கூட்டு சூரணம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது எப்படிங்க பயன்படுத்துறது? அது ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி அதை ஒரு டம்ளர் சுண்ட வச்சு வடிச்சு குடிச்சுக்கலாம். தேவையான நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். நம்மளோட விருப்பத்துப்படி நாட்டு சக்கரை மொழி சூப்படிங்க. உணவை நம்ம எதுவும் மருந்தை கொடுக்கறது. பட் இது என்ன செய்யறாங்க, முருங்கை இருக்குதுங்கல்ல, முருங்கை வந்து உடம்புல எல்லா உறுப்புகளையும் பலப்படுத்து. முருங்கையினுடைய எல்லா பொருளுமே எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்தலாங்க. இன்னைக்கு உலகம் பூரா மிக பிரசித்தி பெற்றது முருங்கை. அந்த முருங்கை வந்து நம்ம இதில் சேர்த்திருக்கிறோம். சுக்கு, மிளகு, திப்புளி, வாய் விலங்கம் எல்லாமே வந்து உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்று உடம்பு பலத்தை கொடுக்குமா. ஹீமோகுளோபின் குறைவாக இருந்தால் சரிப்படுத்திடுங்க.